शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீமாத்ரே நமஹ. Okay. நம்ம வந்து உம், முந்தின கிளாஸ்ல 40 நினைக்கிறேன். எஸ், 40வது பேராகிராஃப் மட்டும் முடிச்சுட்டு குண்டலினி ஸ்வரூபம், குண்டலினி ஃபார்ம், அம்பாளினுடைய அந்த குண்டலினி சக்தியாக இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை பத்தி பார்த்துன்னு வந்தோம். அதோட அந்த அத்தியாயம், அதாவது 40வது பேராகிராஃப் பிசதந்து தனியசி, அதோட அந்த அத்தியாயம் முடியறது. சக்ராஸை பத்தி பார்த்துன்னு வந்ததுனால குண்டலினி சக்தியின் எக்ஸ்க்ளூசிவா நம்ம இன்டெப்த் உள்ள போல. கரெக்டா? சக்ராஸை பத்தி நல்லா டீட்டெயில்டா பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க, அம்பாள் வந்து மந்திர ரூபமா இருக்கா, அந்த மந்திர ரூபத்துல குண்டலினி சக்தியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அந்த குண்டலினி சக்திய எப்படி ஒரு சாதகன் வந்து ஆக்டிவேட் பண்ண போறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ், தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. ஓகே, அப்போ ஒரே நிமிஷம் செய்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம வந்து இவ்வளவு நாளா எப்படி பார்த்தோம் வியாக்கியானத்துல, சக்தி மூலா, அந்த குண்டலினி சக்தி வந்து மூலாதாரத்துல உறங்கின்னு இருக்கு. உறங்கின்னு இருக்கச்சே அந்த ஒவ்வொரு சக்கராஸ்லயும் மேல மேல ஏறி ஒரு சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணி ஃபுல் ஃபார்ம்ல பவர்ஃபுல்லா அப்படியே குண்டலினி சக்தியாக மேல் நோக்கி டிராவல் பண்ணி சஹசிராரத்தை போய் அடைஞ்சு அங்க சிவனோட ஐக்கியமாயிடுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஐக்கியமாறச்சேதான் வந்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தத்துவம். அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை எந்த ஒரு சாதகன் உபாசனை பண்றானோ அதுதான் வந்து சமயாச்சார மார்க்கம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த குண்டலினி சக்தி டிராவல் ஆச்சே என்னெல்லாம் பண்றதுங்கிறத பார்த்தோம். மேல் நோக்கி போறது, கிரந்திகள் எல்லாம் பிளந்துண்டு போறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? டிராவல் ஆறுது, சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும். இப்போ அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலன்னா கூட மேலோட்டமா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆல்சோ ஒரு உபாசகன்
கிடைக்கிற அளவுக்கு அனுபவம் கிடைக்கலன்னா கூட அந்த விஷயத்தை இந்த தெரிஞ்சுக்கிற இந்த ப்ராசஸ்ல நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இது உபாசனை மூலமா குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்கிண்டு அந்த குருவினுடைய பரம அனுகிரகத்தினால பண்ணக்கூடிய சாதனை, இது பண்ணக்கூடிய அபியாசம், பண்ணக்கூடிய உபாசனை. ஆனா இப்ப வாய் வார்த்தையா நான் சொல்ல போறேன். அப்படியே சுத்தி என்ன நடந்தாலும் கவலைப்படாதக்கு, போட்டது போட்டபடி அப்படியே விட்டுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்க அதை கேட்டுன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா அம்பாள் அனுகிரகம் இருந்தா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சமயாச்சார தத்பரா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நாமாவினுடைய இன்டெப்த் அர்த்தம். இன்டெப்த் அர்த்தம் அப்படிங்கறச்சே இந்த குண்டலினி சக்தியை எப்படி அந்த சாதகனானவன் எழுப்பி விடுறான், தட்டி எழுப்பி விடுறான் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது ஆக்சுவலி உபாசனா மார்க்கத்துல குருமுகமா கத்துக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இதை வெளியிலேயே சொல்ல மாட்டான். பட் அடியேனுடைய ஒரு தாழ்மையான எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த ப்ராசஸ் ரகசியமா இருக்கட்டும், பட் அது என்ன நடக்கிறதுங்கிறது அட்லீஸ்ட் மேலோட்டமா தெரிஞ்சுண்டா நல்லது இல்லையா? சோ அந்த பாக்கியத்தை அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றா அப்படின்னாக்க, அந்த குரு கிட்ட இருந்து ஒரு சாதகனானவன் தீட்சை வாங்கிக்கிறான் அப்படிங்கறச்சே புருஷாதான் பண்ணணுங்கிறது கிடையாது. நான் ஜென்ரலா சொல்றச்சே அந்த மாதிரி சொல்றேன். வாங்கிக்கிறாள், ஸ்திரீகளுக்கும் என்டைட்டில்மெண்ட் உண்டு, வாங்கிக்கலாம். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவளுக்கு அது கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ ஒரு பக்தனானவன் பக்தன்ற ஸ்டேஜை தாண்டி உபாசகன்ற ஸ்டேஜை என்டர் பண்ண போறான். அப்படி என்டர் பண்றச்சே குருவினுடைய தீட்சை ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி சும்மா அப்படியே இன்டர்நெட்ல ஏதாவது கூகுள் பண்ணி நானும் பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? சோ குருமுகமா தான் அந்த தீட்சைய வாங்கிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அந்த குரு எப்போ தீட்சை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, குருவுக்கு எப்போ மனசு இல்ல கிளாரிட்டி கிடைக்கிறதோ. என்ன கிளாரிட்டி? இந்த இந்த சிஷ்யனானவன் இந்த தீட்சைய வாங்கிக்கிறதுக்கு 100% கேப்பபிள் அப்படின்ட்டு கன்வின்ஸ் ஆனாதான் குருவே முதல்ல தீட்சை கொடுப்பார். இது குரு பாயிண்ட் ஆஃப் வியூல. சிஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சிஷ்யனானவன் பரமாத்ம ஸ்வரூபிணியா இருக்கும் அம்பாள தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணரத்துக்கும் எப்போ ஆர்வத்தை காமிச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அம்பாள் அனுகிரகத்துல அவன் மனசுல உதிக்கிறதோ அப்பதான் குருவுக்கும் அது கன்வின்ஸ் ஆகும். இந்த ரெண்டும் டேலி ஆனாதான் அந்த குரு கிட்ட இருந்து தீட்சைய வாங்கிக்க முடியும் ஒரு சிஷ்யன். அப்படி தீட்சைய வாங்கிக்கறச்சு அவன் என்ன பண்றான்? சாதகன் ஆயிடுறான். ஓகே, இன்னும் உபாசகனா ஆல சாதகனாரான். சாதகனா என்னது? பிராக்டிஸ் பண்றது. ஓகே, இந்த சமயாச்சார மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், பிராக்டிக்கலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்கின உடனேயே குருவானவர் என்ன பண்றார்? அவனுக்கு பூர்ணாபிஷேகம் பண்றார். பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிறது மந்திர ரூபமா அவனை அப்படியே நிரப்பி விடுறார். ஓகே, மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் கொடுத்து மந்திர ரூபமா அவனுக்கு அபிஷேகம் பண்றதுதான் பூர்ணாபிஷேகம். இது ரெண்டாவது ஸ்டேஜ். அப்படி மந்திர ரூபமா அவனுக்கு எல்லா உபதேசங்களும் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த சாதகன் என்ன பண்றான்னாக்க, ஸ்ரீவித்யால இருக்கிற எல்லா ஸ்டேஜஸ், அதாவது ஷட் வித்யை, சதுர்வித்யை, இதெல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் என்னங்கிறது ஐ எம் நாட் கோயிங் டீப்பர் இன் டு இட். ஓகே, ஏன்னா அடியேனிக்கே அரகுர ஞானம் தான், அது நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, கிடையாது. ஓகே, சோ மேலோட்டமா தானே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்ரீவித்யை என்ன பண்றான்? பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதும் அவன் எந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆறான் அப்படின்னு கேட்டாக்க, பாவனாதார்டியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா எப்போ அவன் மனசுக்குள்ள அந்த பாவனையானது பிக்ஸ் ஆறுதோ. ஓகே, பிக்ஸ் ஆறுதுன்னா என்ன அர்த்தம்? மனசு திருடமாகி
அம்பாள் கிட்டக்க நம்ம நெருங்க போறோங்கிற அந்த பாவனைய அவன் எப்ப பிக்ஸ் பண்ணிக்கிறானோ, ஓகே, அதுதான் வந்து பாவதார்டியம் ஒரு பாவனாதார்டியம். ஓகே, பாவனாங்கிறது இமோஷன்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்ப இங்க என்ன என்ன இமோஷன் அவனுக்கு இருக்கணும்? அம்பாளை அடைய போறோம், அம்பாள் கிட்டக்க போய் நெருங்க போறோம். அப்பேற்பட்ட ஒரு எண்ணமானது அவன் மனசுல ஸ்ட்ராங்கா ஆயிடணும். எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த இந்த மந்திராபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லையா, அப்ப ஆகும். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மகாவேதம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் அவனுக்கு நடக்கிறது குரு மூலமா. ஓகே, அந்த சம்ஸ்காரம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இட்ஸ் அ ஃபயர் ரிச்சுவல். ஓகே, இதுல முக்கியமான விஷயம், அந்த ஃபயர் ரிச்சுவல் அப்படிங்கிறது வந்து மகாநவமி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவான். வருஷத்துல ஒரு தடவை தான் நடக்கும். ஓகே, அந்த மகாநவமி அன்னைக்கு பண்ற அந்த மகாவேத சம்ஸ்காரமானது நடந்து முடியறதா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, உனக்கு இந்த உபாசனை பண்றதுக்கான லைசன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, இப்ப லைசன்ஸ் கிடைச்சுடுத்தா, கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தன்னை தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா இது எப்பேற்பட்ட தபஸ். சாதாரணமா இப்ப நம்ம இந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரியோ இல்ல அம்பாள் கிட்ட உட்காந்துட்டு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ற மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி பல மடங்கு பக்தி ஸ்ரத்தையா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால தன்னை தனிமைப்படுத்திண்டு ஐசோலேட் பண்ணிண்டு மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். யார மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும்? என்னத்தை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும்? மந்திர ரூபமா இருக்கிற அம்பாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சதும் அம்பாள் ஆல்ரெடி ஆஸ் இட் இஸ், நம்ம இதெல்லாம் பண்றோமோ இல்லையோ, நமக்குள்ள அம்பாள் வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி வாசம் பண்ணிட்டு இருக்கா? குண்டலினி சக்தியா உறங்கின்னு இருக்கா. ஓகே, ஒரு சக்தியா உறங்கின்னு இருக்கான். ஓகே, அப்படி அவன் உபாசனை பண்ண ஆரம்பிச்சதும் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, மெதுவா மூலாதாரத்தில இருந்து அம்பாள் வந்து அப்படி கண்ணை ஃபர்ஸ்ட் முழிச்சுக்கிறான். அங்க எப்படி இருக்கா அம்பாள்? 3.5, 3+1/2 சுத்து, 3.5 சுத்து வடிவத்துல ஒரு பாம்பு மாதிரி இருக்கா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். இப்ப திருப்பி அதெல்லாம் ரீகேப் பண்ணிக்கிறோம், பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. ஓகே, அம்பாள் வந்து மூலாதாரத்துல அப்படி உறங்கி இருந்துட்டு இருக்கிற அம்பாள் இப்போ முழிச்சுக்கிறா. ஓகே, முழிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றா? மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் பிரேக் பண்றா. இங்கதான் விபேதினி, மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி. என்னத்தை பிரேக் பண்றா? பிரம்ம கிரந்திய பிளந்துண்டு வரா. ஓகே, அங்க அது நடக்கிறது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு செட் ஆஃப் இந்த விசேஷ விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத கனெக்ட் பண்ணி அடுத்தது பார்க்கணும். புரியறதா? சோ மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினியாக அந்த மூலாதார சக்கரத்தின் மூலமா பிரம்ம கிரந்திய பிளந்துண்டு எங்க போற? அப்படியே மேல் நோக்கி சுவாதிஷ்டானத்துக்கு வரா இப்போ. ஓகே, இப்ப இது எல்லாமே மந்திர ரூபமா அந்த உபாசகன் தியானம் பண்றான். ஓகே, மந்திர ரூபமா தியானம் பண்றாங்கறச்சே அம்பாள் எப்படி இருக்கா? மந்திர ரூபமா இருக்கா, சட்டில் ஃபார்ம்ல இருக்கா, சூக்ஷ்ம ரூபமா இருக்கா. இதெல்லாம் மனசுல திருப்பி திருப்பி அசை போடுங்க. அப்பதான் வந்து அந்த அதை வந்து உணர முடியும். ஓகேவா? சோ சூக்ஷ்ம ரூபமா இருக்கா. அந்த சூக்ஷ்ம ரூபத்துல இன்னும் சட்லர் ஃபார்ம் சுவாதிஷ்டான சக்கரத்துல எப்படி இருக்கா? காமகலா அக்ஷரமா இருக்கா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? 3 கூட்டங்களா இருக்காங்கிறது பார்த்தோம். அடுத்தது காமகலா அக்ஷரமா இருக்கா. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதாரத்தில இருந்து அதுக்கப்புறம் அப்படி சுவாதிஷ்டானம் வரச்சே எப்படி இருக்கா? காமகலா ரூபத்துல இருக்கா அம்பாள். இந்த இடத்துல அந்த சாதகன் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளை ஃபர்ஸ்ட் முதல்லயே பார்த்தோம் இல்லையா, அம்பாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும்ட்டு. அப்ப அவளை ஆவாகனம் பண்றான். அப்படியே அங்கேருந்தே அந்த ஷோடசோபச்சாரம் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து பாஹ்யமா வெளிப்புறமா அம்பாளுக்கு பண்ற ஷோடசோபச்சாரங்களை மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா நமக்குள்ளேயே பண்ணிக்கிறோம். எப்படி பண்றோம்? அம்பாளை மனசுக்குள்ள ஆவாகனம் பண்ணி பண்றோம், தியானம் பண்ணி பண்றோம், மந்திர வடிவமா அவளை பாவிச்சு அம்பாளை
அப்படி உபச்சாரம் பண்றோம். அப்ப இங்க வந்து காமகலா அக்ஷர ரூபத்துல இருக்கிற அந்த சட்டில் சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிற அந்த அம்பாளை என்ன பண்றோம், இங்க அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல அலங்காரம் பண்றோம். ஆல்வேஸ் அம்பாள் அலங்காரம் அப்படின்னாலே சிந்தூர அருண விக்கிரகம், சிந்தூர அருண கலர்ல தான் இருப்போம். ரெட் வஸ்திரம், சிகப்பு நிற வஸ்திரத்துல தான் அம்பாளை எப்பொழுதுமே நம்ம வந்து மனசுல வந்து பதிய வச்சுக்கணும். சரியா? அப்போ அந்த சிகப்பு கலர் வஸ்திரத்தை அவளுக்கு அணிவிச்சு சூக்ஷ்ம ரூபமா இருக்கா. இப்ப அம்பாள் அப்படியே மனசுக்குள்ள ஆவாகனம் பண்ணி ஒரு ஸ்வரூபத்தோட மனசுல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே மனசார ஆத்மார்த்தமா அவளுக்கு அந்த சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவிச்சு ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கிறோம். ஓகே, அலங்காரம் பண்றோம். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்து அப்படி எழும்புறா இல்லையா, மணிபூராந்தருதிதா. முதல்ல என்ன நடக்கிறது, மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, பிரம்ம கிரந்திய பிளந்துண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றா, அந்த இடத்துல அவளுக்கு ஆடை ஆபரணங்களை போட்டு விட்ட உடனே அவ என்ன பண்றா, மணிபூராந்த ருதிதா, மணிபூரக சக்கரத்துல அப்படி எழும்பரா. ஓகே, அப்படி எழும்பறச்சே என்ன ஆறுது, முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த சாதகன் வரான். ஓகே, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடக்கறச்சே அவனுடைய இந்த ஸ்தூல சரீரம், ஓகே, ஸ்தூல சரீரம்ங்கிறது என்ன, கண்ணுக்கு தெரியிற சரீரம், கிராஸ் பாடி, அந்த கண்ணுக்கு தெரியிற பிசிக்கல் ஃபார்ம்ல சில சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆத்மார்த்தமா நினைச்சுன்னு வந்தாலே அம்பாள் நமக்குள்ளேயும் அந்த ஒரு சேஞ்ச கட்டாயம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்ம கிராஸ் ஃபார்ம்ல நடக்கிற அந்த சேஞ்சஸ் என்ன ஒரு அழகுன்னா, வெளிப்புறமா இருக்கிறவாளுமே பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஒரு ஸ்கிரிப்சர்ல. ஓகேவா? அங்க மணிபூராந்தருதிதா, மணிபூரக சக்கரத்துல அப்படி அப்படி எழும்பி நிக்கிறா இல்லையா, அந்த சேஞ்சஸ் அந்த சாதகன் அனுபவிக்கிறச்சே அவன் அடுத்தது என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து அவளுக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் அவளுக்கு சமர்ப்பிக்கிறான். அம்பாளும் அதை ஹாப்பியா பேரானந்தத்தோட ஏத்துக்கிறான். ஷோடசோபச்சாரம் ஒண்ணுன்னா அப்படியே வருது. ஓகேவா? அர்க்கியம் பாத்தியம்லாம் அவளுக்கு சமர்ப்பிச்சு அடுத்தது அப்படி சமர்ப்பிக்கச்சே என்ன ஆகுது, அந்த மணிபூரக சக்கரத்தோட ஸ்பாட் எது அப்படின்னு கேட்டாக்க நாபி. கரெக்டா? ஆல்ரெடி நம்ம இதை பார்த்திருக்கோம். அந்த முக்கியமான விஷயம் நன்னா மனசுல பதிய வச்சுக்கோங்கோ, நாபி கமலத்துலதான் வந்து மணிபூரக சக்கரம் இருக்கு. அந்த நாபி கமலத்துலதான் குண்டலினி சக்கரமானது, குண்டலினி சக்தியானது அப்படி சடார்னு நன்னா முழிச்சுக்கிறது. சகசிராரத்துல இருந்து எழும்பி அப்படி மேல வச்சேதான் மணிபூரக சக்கரத்தை வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எனர்ஜியானது ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. அப்படியே பவர்ஃபுல்லா அப்படியே விட்டா அப்படி வீறிட்டு மேல போகும். ஓகேவா? இந்த மணிபூரக சக்கரத்துலதான் அந்த அம்பாளுக்கு அந்த சக்திக்கு குண்டலினி சக்திங்கிறது பேர் ஆக்சுவலி வருது. புரியறதா? அது மட்டும் ஒரு தூங்கின்னு இருக்கிற எனர்ஜியா, டார்மெண்ட் எனர்ஜியா தான் இருக்கா. அப்ப நம்ம அதே குண்டலினி சக்தி தான், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த குண்டலினி சக்தி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறச்சே தான் அது குண்டலினி அப்படிங்கிற வடிவத்தை அடையிறது. அதனால அந்த நாபி பகுதியில இருக்கிற மணிபூரக சக்கரம் தான் குண்டலினி எனர்ஜி ஃபார்ம் ஆற ஸ்பாட். ஏன்னா கீழே சகசிராரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், இந்த ரெண்டு சக்கரத்திலையும் அது அப்பதான் தூங்கிட்டு அப்படி மெதுவா மந்தமா எழுந்துக்கிற நிலைமை. அதனால அங்க எனர்ஜி ஃபுல் ஃபார்ம்ல இல்ல. மணிபூரக சக்கரத்துல தான் வந்து இட் பிகம்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகேவா? அப்படி இன்டர்னலா இது நடக்கச்சே அதுக்கப்புறம் என்ன ஆறுது, மணிபூரகத்துல இருந்து அடுத்தது அநாகதம். அநாகதம்ங்கிறது ஹிருதய பகுதி. ஓகே, அந்த ஹிருதய பகுதியில அவளை அப்படியே அமர வச்சு அவளுக்கு தூப தீப தாம்பூலம் எல்லாம் அடுத்த அடுத்த ஷோடசோபச்சாரத்தோட அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஓகே, தூப தீப தாம்பூலம் எல்லாம் அவளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவளும் அதை வந்து ஆனந்தமா ஏத்துக்கிறா. தாம்பூலம் அப்படிங்கிறது இங்க வந்து அந்த கற்பூர வீட்டி காமோத இருக்கு பத்தேளா, அந்த அந்த விஷயம். ஓகே, வெத்தலை தாம்பூலம்ங்கிறது வெத்தலை பாக்கு தட்டுல வச்சு கொடுக்குற வெத்தலை பாக்கு இல்ல, அவ அவ எடுத்துக்கிறதுக்காக பக்ஷிக்கிறதுக்காக கொடுக்குற அந்த தாம்பூலம், அந்த வெத்தலைய அவ நன்னா அழகா தான் ஏத்துக்கிறான். நம்ம கொடுக்குற அந்த வெத்தலைய ஏத்துக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் தூப தீபம் தாம்பூலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
அவளுக்கு என்ன ஆறுது, அவ அங்க இருந்து விசுத்தி சக்கரத்துக்கு போறா. அனாஹதத்துல இருந்து விசுத்தி சக்கரம்ங்கிறது இங்க த்ரோட் இந்த பகுதி இல்லையா, அந்த அந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அவளை அமர வைக்கிறோம். சிம்ஹாசனத்தை கொடுத்து அங்க அமர வச்சு அங்க ஆரத்தி காமிக்கிறோம். கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி, கற்பூர நீராஜனத்தை அவளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறமா அங்கே இருந்து என்ன ஆறுது, எங்க இங்க இருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு போறா. அப்புறம் அங்க இருந்து சஹசிராரத்துக்கு போறான். ஓகே, சஹசிராரத்துக்கு போச்சு. அப்படியே அப்படியே ஒரு ஒரு டேம்ல தண்ணி அடக்கி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பவரோட அந்த ஒரு எனர்ஜியோட இருக்கா. நேர போய் அப்படியே இங்க சாதகன் ஆக்டிவேட் பண்ற அந்த குண்டலினி சக்தி, குண்டலினி சக்தியாக இருக்கும் அந்த அம்பாள் இந்த 3 பேருமே ஆங்ஷியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னு கேட்டா, சஹசிராரத்துக்கு போய் ரீச் ஆனதும் முதல் வேலை என்ன, அங்க சஹசிராரத்துல யார் உட்காந்துருக்காரு, அழகா சந்திரமண்டலத்துல சிவபெருமான் உட்காந்துருக்கார். சதா சிவனாக அங்க சிவபெருமான் இருக்கார். சாதகன் குண்டலினி சக்தி அண்ட் குண்டலினி சக்தியாக இருக்கும் அம்பாள் அந்த சிவபெருமானோட சதாசிவத்தோட ஐக்கியமாறதுக்காக ஆங்ஷியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் சாதகர்கள்னு அசியூம் பண்ணிட்டா நாம ஆங்ஷியஸா வெயிட் பண்றோம். நேரம் அப்படி அனாஹதம், ஆக்ஞா சக்கரம், அதுக்கப்புறம் சஹசிராரம் போய் ரீச் ஆனதும் அங்க என்ன பண்றான் ஒரு சாதகன் அப்படின்னு கேட்டா, ஷோடசோபச்சாரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தெர போட்டுடுறான். ஓகே, இதெல்லாம் மானசீகமா நடக்கிறது. ஓகே, தெர போட்டதுக்கு அப்புறம் அங்கேயே காத்துட்டு இருக்கானா. அப்படி தெர போட்டதும் அங்க என்ன ஆறுது, சிவசக்தி ஐக்கியம் நடக்கிறது. சிவசக்தி ஐக்கியம் நடக்கிறதுனா என்ன அர்த்தம், பக்த ஜனங்கள் எல்லாம் அவ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த சிவசக்தி ஐக்கியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன, அதுக்கு மேல அந்த குண்டலினி சக்தி அங்க மேல ஸ்டே பண்ண முடியாது. எந்த வழி வந்தாலோ, எந்த வழி அந்த எனர்ஜியானது வந்ததோ அதே வழி மூலமா அப்படியே சடார்னு கீழே இறங்கிடும். ஓகே, இததான் நம்ம ஆல்ரெடி சௌந்தரலஹரி ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம். அப்படி இறங்கறச்சேதான் என்ன ஆறுது, அந்த எனர்ஜியை அவ தெளிக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா. ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில அவ்வளவு அழகா எழுதியிருக்க. ஓகே, அந்த எனர்ஜியானது அமிர்தமா பொழியறானாம். அதான் பக்தாளுக்கு அங்க அனுகிரகம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறான். சோ இந்த ப்ராசஸ் பேர் என்னது, சமயாச்சார வழிபாடு. இந்த சமயாச்சார வழிபாடு தான் இது ரகசியமா பண்ண வேண்டியவை. இதெல்லாம் நடக்கிறதுன்னு மேலோட்டமா நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவே இல்லாத நம்ம பண்ணக்கூடாது, படிக்க வேண்டாம் இல்லையா. அதனால என்ன நடக்கிறது, என்ன அந்த எனர்ஜிக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். அதர்வைஸ் இது ஆக்சுவலி சமயாச்சார வழிபாடுங்கிறத விட சமயாச்சார ரகசியம்னு சொல்றேன். ஓகே, ரகசியத்தை நான் முழுக்க வெளியில சொல்லல, ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் அதை பிராக்டிஸ் பண்ணாதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக வேண்டி இப்ப இதை பார்த்தோம். சோ இந்த சமயாச்சார வழிபாடு இப்படிதான் நடக்கிறது. அச்சா, இது ஒரு பக்கம். இதை அப்படியே மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. இதோட வேற ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே எனி பீயிங் ஃபார் தட் மேட்டர், எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் 3 விஷயங்கள் இருக்கு. எந்த ஜீவாத்மாங்கிறதோட மெயினா மனுஷாளுக்கு. ஓகே, தேர் ஆர் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். என்ன அப்படின்னு கேட்டாக்க 3 நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இது அம்பாளுக்கும் இருக்குன்னு பார்த்தோமா. ஸ்தூல சரீரம்ங்கிறது என்னது, கிராஸ் பிசிக்கல் ஃபார்ம். விக்கிரகமா நம்ம அம்பாளை பார்க்க முடியும். கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை, கை, விரல்கள், முழங்கால், தொடை, பாதம், விரல், கால் நகங்கள் எல்லாமே பார்த்தோம் ஸ்தூல சரீரத்தை. அதேதான் நமக்கும் இருக்கு. ஆச்சா, அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீரம் மந்திர ரூபமா இருக்கு இல்லையா. நமக்கும் சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது நமக்கு காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ 3 சரீரங்கள் என்ன, அததான் இப்ப பார்க்க போறோம். 3 சரீரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். சரியா. ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு அவர் பிசிக்கல் பாடி. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற அந்த பிசிக்கல் பாடி. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பிராணனை குறிக்கிறது.
ஓகே, பிராணம், பேசிக்கலி பிரெத். சரியா? அடுத்தது காரண சரீரம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, காரணம் அப்படின்னா காரணம். நம்ம சில விஷயங்கள் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் இப்ப பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்றேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். புரியுறதா? அந்த காரணம்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, பூர்வ ஜென்மங்கள் மூலமா நமக்கு கிடைக்க பெற்ற அந்த பூர்வ ஜென்ம வாசனை. இப்போ இந்த ஜென்மாவில இந்த லகுன்யாசம் செஷன்ல லலிதா சகஸ்ரநாமத்தோட பாவார்த்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, திடீர்னு இந்த ஜென்மால நமக்கு ஞானோதயம் வந்துருதுன்னு நினைச்சுக்க கூடாது. ஜென்ம ஜென்மாந்தரமா நம்ம செஞ்ச சத்காரியங்கள்னால நமக்கு அந்த பக்தி பாவனையானது மனசுக்குள்ள பகவான் உதிக்க வச்சிருக்கார். அந்த பக்தி பாவனை மூலமா இதெல்லாம் நமக்கு வேணுங்கிற எண்ணத்தை உதிக்க வச்சிருக்கார். அந்த எண்ணங்கள் மூலமா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதையும் அவர் முடிவு பண்ணியிருக்கார். புரியுறதா? அது நல்ல காரியத்துக்கான வாசனை. சோ நம்ம ஏதோ ஒரு ஒரு சத்காரியத்துல ஈடுபடுறோம், நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கு அப்படின்னா, இட் டஸ் நாட் ரிலேட் ஒன்லி டு திஸ் பர்டிகுலர் பிரசன்ட் ஜென்மா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பூர்வ ஜென்ம வாசனை. அந்த பூர்வ ஜென்ம வாசனையின் காரணத்தினாலதான் நாம இப்ப இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் ஆச்சா? நான் என்ன சொன்னேன்? நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம செய்யக்கூடிய துர்விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் எதனால அதை நடக்கிறது அப்படின்னு கேட்டா, காரணத்தினால. எதோட காரணம்? பூர்வ ஜென்ம வாசனையின் காரணத்தினாலதான் அதெல்லாம் நடக்கிறது. புரியுறதா? அந்த பூர்வ ஜென்ம அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு இந்த ஜென்மத்துல முடிவு பண்ணிட்டா கூட, அந்த பூர்வ ஜென்ம வாசனையானது கெடுதலாக இருந்ததுனாக்க, அந்த கெடுதல் என்ன பண்ணும்? நமக்குள்ள அந்த மத்த கெட்ட விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டுதல் பண்ணும். நம்மள மோட்டிவேட் பண்ணும். நீ இதை பண்ணு அப்படின்னு நம்மள அப்படியே கிண்டி விடும். எது கிண்டி விடும்? பூர்வ ஜென்ம வாசனை. சோ பூர்வ ஜென்ம வாசனைங்கிறது நமக்குள்ள இன்ஹெரண்டா அப்படியே ஜென்ம ஜென்மாந்திரமா நம்மளுடைய டிராவல் ஆயிட்டு வருது. அடுத்த ஜென்மால நம்ம என்னவா இருக்க போறோம்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் இந்த கெட்ட வாசனையை நம்ம கேரி பண்ணிட்டு போகாம இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றோம்? எண்ணங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அந்த பரிசுத்தமா எண்ணங்கள் இல்லைன்னா அந்த அழுக்கான எண்ணங்கள் என்ன பண்ணும்? அடுத்த ஜென்மத்திலையும் வாசனையா அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, அப்போ இப்ப என்ன பாக்குறோம்? ஸ்தூல சரீரம் விச் இஸ் தி பிசிக்கல் பாடி, சூக்ஷ்ம சரீரம் விச் இஸ் த பிராணம், காரண சரீரம் விச் இஸ் த வாசனை, பூர்வ ஜென்ம வாசனா சக்தி. ஓகேவா? இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 3 சரீரங்களும் நமக்குள்ள நம்ம நம்ம அந்த 3 சரீரங்களை எப்படி அம்பாளை அடையறதுக்கு பிரயோகம் பண்ணி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். சரியா? அப்ப அந்த ஸ்தூல சரீரமானது, இப்போ நான் இப்படி இருக்கேன், ஒரு கண்ணாடி போட்டு இருக்கேன், லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஸ்தூல சரீரத்துல நடக்கிற விஷயங்கள். நான் அதை எப்படி ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டா, ஃபுல் விழிப்புணர்வோட இருக்கேன் நான். ஜாகிரத் நிலை. இது இந்த இந்த 5 நிலையை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தாச்சு. ஜாகிரத் நிலை, அப்புறம் ஸ்வப்ன நிலை, சுஷுப்தி நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை. இது 5 விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். திருப்பி நான் அதை சொல்ல போறது இல்ல. இந்த கான்செப்டுக்கு என்ன தேவையோ அதோட ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகே, பிசிக்கல் ஃபார்மா இருக்கிற அந்த நிலைமை எனக்கு எப்படி தெரியறது? நான் 100% விழிப்புணர்வோட இருக்கிறதுனால எனக்கு அது தெரியறது. காரணம், நான் இப்போ அந்த ஜாகிரத் நிலையில இருக்கேன். அதாவது அவேக்கண்டா இருக்கிற நேரம், வேக்கிங் ஸ்டேட், முழுசா முழிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தது ஸ்தூல சரீரம்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்னது? சட்டில் பாடி. இட் இஸ் நாட் தி பிசிக்கல் பாடி. சட்டில் பாடி வி கான்ட் சி. அந்த சட்டில் பாடியோட அந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்வப்ன நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், சூக்ஷ்ம சரீரம் இப்ப நம்ம
படுத்து தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கனவெல்லாம் காண்றோம். கனவுல அசாத்தியமான விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதா, அப்படியே மலை மேல பறக்கிறதா நினைச்சுப்போம். கடல் தாண்டி போறதா நினைச்சு கனவு வருதா வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்மளோட பிசிக்கல் பாடியை வச்சுட்டு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேற அந்த ஸ்வப்ன நிலையில இதெல்லாம் பாசிபிள். புரியறதா? அப்போ அந்த ஸ்வப்ன நிலையில நம்மள இதெல்லாம் பாசிபிள் நினைக்க வைக்கிற விஷயம் என்னது? அகம் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அகங்கிற தத்துவம்ங்கிறது என்னது? அகங்காரம், விச் இஸ் தி ஈகோ. ஓகே. சோ எனக்குள்ள நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, அதுதான் அந்த அகம் தத்துவம். அந்த அகம் தத்துவம் மூலமா நம்ம வேரியஸ் இமோஷன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். எந்த சரீரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு கேட்டா, சூக்ஷ்ம சரீரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். புரியறதா? ஸ்தூல சரீரம் பார்த்துட்டோம், சூக்ஷ்ம சரீரம் பார்த்துட்டோம். அடுத்தது என்னது? காரண சரீரம். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்வப்ன நிலையில தான் அனுபவிக்க முடியும். ஸ்தூல சரீரத்தை ஜாகிரத் நிலையில அனுபவிக்க முடியும். 2 நிலை பார்த்துட்டோமா? அடுத்தது காரண சரீரம் அப்படிங்கிறது டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், விச் இஸ் தி சுஷுப்தி நிலை. ஓகேவா? இப்ப இந்த காரண சரீரம்ங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற அந்த காரணங்கள், வாசனை, காஸ். ஓகேவா? அந்த அந்த எண்ணங்களை கொடுக்கிற அந்த வாசனை. ஓகே. அந்த அந்த எண்ணங்களை கொடுக்கிற வாசனை தான் எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணமா இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ, எண்ணங்கள் நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாமோ, கஷ்டமோ நஷ்டமோ, சரியா? இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடிய, அதாவது பிசிக்கல் பாடியால செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணமா இருக்கிறதுனால அது காரண சரீரம். இந்த காரண சரீரம் ஏன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள 2 அந்த டியூவாலிட்டி எப்போதும் சண்டை போட்டுட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சந்தோஷமான நிலைமையில லெக்சர் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனா என் மனசுக்குள்ள இந்த கரண்ட் ஸ்டேட் பத்தின எண்ணங்கள் மட்டும் இல்லாம, ஆஹா சாயங்காலத்துக்கு நான் கடைக்கு போய் காய்கறி வாங்கணுமே, ராத்திரிக்கு டின்னர் பண்ணணுமே, துணிமணியை மடிச்சு வைக்கணுமே, இதெல்லாம் எவ்வளவு தலைவலியான வேலை அப்படின்னு இப்ப இருக்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும் நினைச்சு பார்க்காம, ஃபியூச்சர்ல நான் எனக்கு செய்ய வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்தையோ இல்ல சுக துக்கங்களை, துக்கத்தை பத்தியோ நினைக்கிறது. ஓகே. சோ ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறது. ஸ்டெபிலிட்டி இல்லாம சுகமா இருக்கிறச்சையும் துக்கத்தை பத்தி நினைக்கிறது, சுகத்தை அனுபவிக்கிறச்சையும் கஷ்டத்தை பத்தி அனுபவிக்கிறது. ஓகே. அது அந்த டியூவாலிட்டி. கஷ்டம்னு ஒண்ணு இருந்தா சுகம்னு ஒண்ணு வரும், ராத்திரின்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த டியூவாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆற மட்டும் என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி மாயைக்குள்ள சிக்கிண்டு ஏதோ ஒண்ணத்தை பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? இது மூணு ஸ்டேஜ் ஆஃப் பாடி. ஓகே. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த என்னது என்ன பார்த்தோம்? சாரி, டக்குன்னு வாயில வார்த்தை வருது. சமயாச்சாரத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த சமயாச்சாரத்தை பத்தி பார்த்த விஷயங்களை இப்போ இந்த 3 சரீரம் மூலமா எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோங்கிறது தான் நான் இவ்வளோ நாழி பேசினதுக்கான பேக்ரவுண்ட். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச மட்டுக்கும் சிம்பிளரா எல்லாருக்கும் புரியணுங்கிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அதாவது சமயாச்சார வழிபாடுனா என்னன்னு பார்த்தோம். சமயாச்சார வழிபாடுனா என்ன? மூலாதாரத்திலேருந்து குண்டலினி சக்தியானது ஆக்டிவேட் ஆகி ஒரு இடத்துலயும் அவளை ஷோடசோபச்சாரம் பண்ணி அந்த எனர்ஜியை அப்படியே கொண்டு போய் சதாசிவன் இடத்துல ஒப்படைக்கிறது. இது சமயாச்சார வழிபாடுன்னு பார்த்தோம் இல்லையா? பிளஸ் இப்ப என்ன பார்த்தோம் ஜஸ்ட் பிஃபோர் திஸ்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த சமயாச்சார வழிபாட்டின் மூலமா இந்த 3 சரீரமும் எப்படி அதை அண்டர்கோ பண்ண போறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். மேபி இஃப் ஐ ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஓகேவா? ரைட். இப்போ ஸ்தூல சரீரம் பார்த்தோம். ஒரே நிமிஷம்.
என்னோட விண்டோ எங்கேயோ போயிடுது, ஸ்கிரீன் வர மாட்டேங்கிறது. சாரி. சோ ஸ்தூல சரீரம் பார்த்தோம். அந்த ஸ்தூல சரீரம் வந்து மூலாதாரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் குண்டலினி சக்தி இருக்கு. சமயாச்சார வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டான் உபாசகன், சாதகன். குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அந்த தியானம் பண்றத ஆரம்பிச்சு மூலாதாரத்திலையும் சுவாதிஷ்டானத்தையும் அந்த சாதகன் கிராஸ் பண்ண போறான். இப்போ அவன் கிராஸ் பண்ண போறான்னா என்ன அர்த்தம்? அந்த குண்டலினி சக்தியை தட்டி எழுப்பி அதோட டிராவல் பண்ண போறான். ஓகேவா? இப்போ ஒத்தத்தரும் நீங்க தான் அந்த சாதகன் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் பேசறச்சே நானு சொல்றேன். அப்போ நான் என்ன பண்றேன்? அந்த சமயாச்சார வழிபாட்டுக்குள்ள இறங்கிட்டேன். இறங்கி ஒரு தனிமையான இடத்துல அவளை அம்பாளை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தியானம் பண்றச்சே குண்டலினி சக்தி அழகா உறங்கின்னு இருக்கு சமத்தா. அதை தட்டி தியானம் பண்ணி 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 சும்மா ஹே குண்டலினி சக்தி கெட் அப் அப்படின்னா எழுந்திருக்காது. புரியறதா? அந்த அந்த பக்தன் என்ன பண்ணணும்? மந்திரத்தை மறுபடியும் 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 தியானம் பண்ணணும். இங்க மந்திர ரூபமா தான் அம்பாளை வந்து அவன் வழிபாடு பண்றான். ஓகேவா? அந்த மந்திரங்களை மறுபடியும் 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 எத்தனையோ லட்சம் தடவை ஜபிச்சதுக்கு அப்புறமா அந்த சக்தியானது என்ன பண்றது? மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் தாண்டி பிரம்ம கிரந்திய தொலைச்சிட்டு வரச்சே அவனுக்கு எப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெளிப்புறமா இருக்கிறவா கூட பார்க்க முடியும். ஒரு சாதகன் தனக்குள்ள அதை உணர்றான்ட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. சரியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா இங்கதான் ஹைலைட். ஹி ரியலைசஸ். ஓகே, வாட் ஹி ரியலைசஸ்? He clearly realizes that he is no more related to this physical body. அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டுக்கோங்க. ஸ்டார்ட் ரியலைசிங். ஆத்மா வேற, தேகம் வேறங்கிற அந்த ரியலைசேஷன் வரத்துக்கு தான் இவ்வளோ அந்த சாதகனான நாம மெனக்கடுறோம். ஓகே, ஆத்மாவும் தேகமும் வேற வேறங்கிறத புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரியலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து அப்படியே பேரானந்தமா இருக்கும். ஆனா அந்த லெவலுக்கு போவோமான்னு தெரியல. அட்லீஸ்ட் இதை சிரவணம் பண்ற அந்த க்ஷண நேரம் அதை நம்ம ரியலைஸ் பண்றதுக்கான அனுகிரகத்தை அம்பாள் கொடுக்கட்டும். பிரம்ம கிரந்திய தொலைச்சதும் அந்த சாதகனுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு என்ன அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்தூல சரீரத்தோட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ ரேகாவா இல்ல, இந்த ஸ்தூல சரீரமுக்கும் என்னோட ஆத்மாக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு அப்படி பிளாஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, அடுத்த லெவல் பார்த்தாக்க அப்படியே உபாசனை பண்றோம். உபாசனை பண்ணி பண்ணி அந்த சக்தியை இப்ப என்ன பண்ண போறோம்? மணிப்பூரகத்துக்கு கொண்டு வர போறோம். ஓகே, இப்ப நான் தான் சாதகன், நீங்க ஒத்தத்தரும் சாதகன். ஓகே, மணிப்பூரகம் அந்த நேவல் பாயிண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? அந்த மணிப்பூரகத்துல தான் குண்டலினி சக்தி அப்படியே ஃபுல் ஃபார்ம் அதுக்கு கிடைக்கிறது. அங்கதான் அதுக்கு அந்த சக்திக்கு குண்டலினின்னே பேர் வருது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு நாளி மணிப்பூரகத்துல குண்டலினி சக்தி உறங்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பேர் சொல்லி நான் சொல்றேன். பட் ஆக்சுவலி அங்க சக்தியா இருக்கு. குண்டலினி சக்திங்கிறது மணிப்பூரகத்துல தான் அதுக்கு கிடைக்கிறது பேரு. அந்த குண்டலினி சக்தியில உபாசனை பண்ண 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 அடுத்தது என்ன ஆகும்? மணிப்பூரகத்துல இருந்து அநாகத்துக்கு போறதுன்னு பார்த்தோம். அங்க விஷ்ணு கிரந்திய தொலைக்கிறது. விஷ்ணு கிரந்திய தொலைச்சதும் எனக்கு எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறது? சாதகனான எனக்கு எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறது? உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுன்னு கேட்டா, என்னுடைய இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. புரியுறதா? முதல்ல ஸ்தூல சரீரம் கிடையாதுங்கிற ஒரு உணர்தல் வருது. அடுத்தது மணிப்பூரகத்துல குண்டலினி சக்தி ஃபுல் ஃபார்ம் கிடைச்சதும் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது நமக்கு? சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. நான் இப்ப மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கிறது என்னோட சூக்ஷ்ம சரீரமும் இல்ல. ஓகே, சட்டில் ஃபார்மும் கிடையாது அப்படிங்கிறத நான் உணர போறேன். உணர்ந்துட்டேன். அடுத்தது என்ன ஆறுது? அங்கிருந்து ஃபைனலா ஆக்ஞா சக்கரத்தெல்லாம் தொலைச்சுண்டு ருத்ர கிரந்திய தொலைச்சுண்டு சஹசிராரத்துக்கு போய் ரீச் ஆனதுமே அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த நமக்குள்ள இருக்கிறது
காரண சரீரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் ரியலைசேஷன் கிடைச்சுடுறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த காரண சரீரம்ங்கிறது என்ன? நமக்குள்ள இருக்கிற அந்த அகம், அந்த ஈகோவானது நம்மள தூண்டி விட்டுட்டே இருக்கு. நாம இனிமே செய்ய போற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணமா ஒன்னொன்னா அப்படியே அமைஞ்சுட்டு வருது. பட் ஒன்ஸ் இந்த உபாசனைய நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க எனக்குள்ள இருக்கிற அந்த அகமானது விழுந்துடும். எனக்குள்ள இருக்கிற அந்த ஐடென்டிட்டி, நான் ரேகா அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியானது செத்து போயிடும். இட் வில் கெட் டெஸ்ட்ராய்டு. அந்த எப்போ அந்த அகமானது டெஸ்ட்ராய் ஆகுதோ, ஓகே, அகங்காரம் டெஸ்ட்ராய் ஆனாதான் நாம பகவான் இடத்துலயே நெருங்க முடியும். அகங்காரத்தை வச்சுண்டு நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், இந்த ஹோமம் பண்றேன், இத்தனை கோவில் போனேன், இவ்வளவு அங்க பிரதட்சணம் பண்ணேன், பகவானுக்கு இவ்வளோ காணிக்க அர்ப்பணிச்சேன், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. மோட்சம் வேணும்னா பகவானை விட்டுட்டா கூட பரவாயில்ல, அகங்காரத்தை விட்டு ஒழிக்கணும். அப்போ அந்த காரண சரீரமானது அங்க விட்டொழியறது. எங்க விட்டொழியறது? எங்க அழிஞ்சு போறது? சகசிராரத்துல சிவசக்தி ஐக்கியம் நடக்கிறச்சே நமக்குள்ள இருக்கிற ஒரு சாதகனா எனக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் அழிஞ்சு போயிடுறது. அகங்காரம் அழிஞ்சு போனதும் சிவசக்தி ஐக்கியத்தை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த சிவசக்தி ஐக்கியத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறச்சே எனக்குள்ள ஒரு பேரானந்தம் பெருகிறது. கரெக்டா? ஏன்னா சிவசக்தி ஐக்கியம்ங்கிறது என்னது? இட் இஸ் நாட் ஜஸ்ட் தேர் மெர்ஜிங், இட் இஸ் தேர் anugrahams which is being showered upon us in their unity. புரியறதா? அவ சேர்றது எதுக்காக? பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தானே ஐக்கியமாவே ஆறா. அந்த ஐக்கியத்துல என்ன நடக்கிறது? பக்தாளுக்கு அனுகிரகத்தை பொழியறா. எப்ப பொழியறா? குண்டலினி சக்தி சகசிராரம் ரீச் ஆனதும். எப்ப குண்டலினி சக்தி சகசிராரத்தை ரீச் ஆகும்? நமக்குள்ள ஒரு சரீரமா இது நான் இல்ல, எனக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது பேடுறதா? எனக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த எண்ணமும் பேடுறதா? எனக்கும் இந்த காரண சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்போ அந்த எண்ணம் வரும்? அகங்காரம் அழிஞ்சு போச்சே அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துடுத்துனா அந்த பரமாத்ம ஸ்வரூபிணியா இருக்கிற அம்பாள் பரம்பொருளோட சேரச்சே நம்மளையும் கூட சேர்த்து அரவணைச்சுப்பா, நமக்கும் அனுகிரகம் பண்ணுவா. அந்த மாதிரி அனுகிரகம் பண்றச்சே we experience a sort of divine bliss which is permanent, which is the சச்சிதானந்தம். அதுதான் பேரானந்தம், அதுதான் சச்சித் ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். ஓகேவா? சோ இதுதான் சமயாச்சார வழிபாட்டினுடைய ப்ராசஸ். இப்படித்தான் ஒரு சாதகன் தனக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விட்டு உபாசனை மூலமா, உபாசனைங்கிறது உபாசனைன்னு சொல்றதை விட சாதன மூலமா, சாதகன் பிராக்டிஸ், சாதனைனா என்ன? பிராக்டிஸ் பண்றது, அபியாசம் பண்றது. மந்திரங்களை மறுபடியும் 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 ஜபிக்கிறதன் மூலமா அவன் இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே போறான். சோ சக்ராஸ் எப்படி ஒரு இடத்துலயும் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது முதல்ல பார்த்தோம். அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஒரு சாதகனுக்கு உள்ள எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது? தனக்கும் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 சரீரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் ஆவான். எப்ப அடையறாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ நேரமா பார்த்த ப்ராசஸ். அந்த சமயாச்சார தத்பரா அப்படிங்கறச்சே இந்த சமயாச்சார வழிபாட்டை பண்ணக்கூடிய அந்த சாதகன் மேல தத்பரா, அதுல ஆழ்ந்திருப்பவள். ஓகே, அதுல அவளும் அப்படியே ஆழ்ந்து போயிடுறா, பக்தாளுக்கும் அனுகிரகம் பண்றா. அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் மந்திர ரூபத்தினுடைய, இந்த மந்திர ரூபங்கிற சாப்டரினுடைய என்ன சாரம். ஓகேவா? ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ். எனக்கு தெரியல, நன்னா சொல்லியிருந்தா பெரியவா கிருப்பை, அம்பாள் கிருப்பை. ஏதாவது தப்பு இருந்து கான்செப்ட்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்க, இல்ல தப்பான விஷயங்களை சொல்லியிருந்தாக்க அது என்னோட மந்த புத்தி. ஓகே, அதுக்கு நான் க்ஷமா பிரார்த்தனா முதல்லயே வாங்கிட்டு விடுறேன். சரியா? இப்போ இதோட இந்த மந்திர ரூபம் அப்படிங்கிற அந்த
சாப்டர் முடியுது. ஓகேவா? இந்த இதோட மீன்ஸ் நம்ம போன வாரம் முடிச்சோம் இல்லையா? பிசதந்து தனியசி, அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம், விசேஷ அர்த்தமும் பார்த்துட்டோம். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொன்னாதான் உங்களுக்கும் புரியும். முதல்லயே ஒரே கான்செப்டா சொல்லிட்டு இருந்தா நாமாக்கள் அனுபவிக்க முடியாது. சோ சிலது முன்னாடி சொல்றேன், சிலது முடிச்ச உடனே சொல்றேன். இப்போ முடிச்ச உடனே சொல்லியிருக்கேன். இதோட மந்திர ரூபம் ஆரம்பிக்கிறது, மந்திர ரூபம் முடியறது. முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாக்க பக்த அனுகிரகம். இந்த பக்த அனுகிரகம் என்ன? இது 6வது சாப்டர். பக்த அப்படின்னா பக்தன், டிவோட்டி. அந்த பக்தனுக்கு அம்பாளானவள் எப்படி அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய 14 நாமாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 14 நாமாக்கள் அப்படிங்கிறது ஃப்ரம் பேராகிராஃப் 41 டு பேராகிராஃப் 43. இதுல 14, ஓகே, 14 நாமாக்கள் அடங்கி இருக்கு. அந்த நாமாக்கள்ல எப்படி அம்பாள் அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது தான். சோ இந்த பக்த அனுகிரகம்னா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறமா தான் வந்து நாமாக்களுக்குள்ள போக முடியும். சரியா? இப்போ பக்த அனுகிரகம், அதாவது பவானி அங்கேருந்து அந்த 43வது பேராகிராஃப் இருக்கு இல்லையா? நிராதாரா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்லனா ஒரு நிமிஷம். ஓகே, அதை நான் செக் பண்ணி சொல்றேன் எந்த நாமா மட்டும்ட்டு. ஓகே, சோ பவானிலேருந்து ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ பக்த அப்படிங்கறச்சே பக்தன். எதுக்கு அவனுக்கு பேர் பக்தன்னு வந்தது? ஏன்னா அவன் பக்தி பண்றான். சரியா? இப்போ அம்பாள் பக்தனுக்கு பக்தி பண்றதுனால அனுகிரகம் பண்றா. அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா பரிசுத்தமான பக்தியா இருக்கணும். இப்ப அடுத்ததா வரக்கூடிய நாமாக்கள் எல்லாம் வந்து பார்த்தேன்னாக்க பக்த பக்த அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஓகே, பவானி பாவனா கம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி. அடுத்தது பாருங்க, பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி விஷயா பயாபகா. பக்தி பக்தின்னு வருது பத்தியா? அப்போ அந்த பக்திங்கிறது எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும்? சும்மா நாம்கே வாஸ்தே வெளிப்புற பக்தியா இருக்கக்கூடாது. பரிசுத்தமான உண்மையான சத்தியமான பக்தியா இருக்கிற அந்த பக்தி காமிக்கிற அந்த பக்தனுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறதுதான் வந்து அடுத்து வரக்கூடிய சில நாமாக்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அந்த பக்த அனுகிரகம் அப்படிங்கறச்சே மனுஷாலா பிறந்த நமக்கு வந்து இப்ப இந்த ஜென்மால மனுஷாலா பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது. அந்த அத்தனை ஜென்மாக்கள்ல எப்பேற்பட்ட பிறவி கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது. இட் இஸ் செட் தட் ஒரு ஆத்மாவுக்கு 84 லட்சம் பிறவி. நினைச்சாலே பயமா இருக்குல்ல? நம்மளாம் ஐயோ மனுஷனா பிறந்துட்டோம், எனக்கு இவ்வளவு பணம் காசு, நான் 2 வீடு வச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு புடவை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா அது இந்த ஜென்மால இப்படி இருக்கும். அப்ப இந்த ஜென்மா நமக்கு எப்படி இப்படி கிடைச்சது? இதுக்கு முன்னாடி அந்த 84 லட்ச கன்றாவியான ஜென்மங்கள்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். அது எப்பேற்பட்ட பிறவிலாம் நம்ம எடுத்திருப்போங்கிறது நம்மளால ஊகிக்கவே முடியாது. அப்படி அது தெரிஞ்சு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜென்மா ரொம்ப மிசரபிள் ஆயிடும். கீதையில அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்வார், எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட முந்தின ஜென்மாலாம் எப்பேற்பட்டது, அந்த ஜென்மாக்கள்ல நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. நீ எத்தனை ஜென்மாக்கள் எடுத்து இப்ப என் முன்னாடி வந்து இப்படி மண்டிட்டு நிக்கிறேங்கிறது அதுவும் எனக்கு தான் தெரியும். சோ என்னை பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ எவ்வளவு ஜென்மா எடுத்த, ஒரு ஒரு ஜென்மால வந்து அதெல்லாம் இப்ப அதாவது நம்ம அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தாலே நமக்கு பயம் வரும். புழுவா பிறந்தோமா, பூச்சியா பிறந்தோமா, புலியா பிறந்தோமா, சிங்கமா பிறந்தோமா, குஷ்டரோகியா பிறந்தோமா, ஆணா இருந்தோமா, பெண்ணா இருந்தோமா, மீனா இருந்தோமா, ஒரு வக்கரமான புத்தி கொண்ட மனுஷனா இருந்தோமா, நமக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்பேற்பட்ட இந்த
பிறவிகள்ல ஒருத்தனுக்கு பசுமாடா ஒரு ஜென்மா கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசுமாட் அதனாலதான் நம்ம பசுமாடை அப்படி தெய்வமா கொண்டாடுறோம். ஏன்னா பசுமாடா பிறந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் இறங்கி டீப்ரமோட் ஆகி கீழே போக மாட்டோம். பசுமாட்டுக்கு அப்புறம் மனுஷ ஜென்மாதான். சரியா? அதே மாதிரி அந்த மனுஷ ஜென்மாலையும் ஒரு அந்தன குலத்துல பிறந்துட்டோம்னா அது ஒரு உன்னதமான ஜென்மம், உன்னதமான பிறவி. ஓகே. பசுமாட்டுக்கும் அந்தன குலத்துல பிறக்கிறதுக்கும் நடுவுல எவ்வளவோ ஜென்மாக்கள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஒரு ஜென்மாலையும் ஏதோ துளி துளியோண்டு புண்ணியத்தை பண்ணி சேர்த்து வச்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சு ஒரு பிராமண குலத்துல வந்து பிறந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பிராமண குலத்தை மதிக்காத நமக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த நியமானுஷ்டானங்களை பண்ணாதக்கி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? இதனால யாருக்கு நஷ்டம்? பகவானுக்கா? கிடையாது. நாம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அந்த லெவல்ல நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பண்ணாதக்கி கீழ்த்தனமான விஷயங்களை பண்றச்சே என்ன ஆகும்? இன்னும் திருப்பி கீழே இறங்கிப்போம். அடுத்த ஜென்மாவிலையும் நான் இந்த பிராமண குலத்துல தான் பிறப்பேங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிராமணனா பிறந்தா மட்டும் போறாது, பிராமணனா வாழணும். தட் ஓன்லி மேக்ஸ் அஸ் a ரியல் பிராமின். புரியறதா? அப்போ இத்தனை ஜென்மாக்களை தாண்டி இன்னைக்கு இந்த ஜென்மால ஏதோ ஒரு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பிறவியா நம்ம பிறந்திருக்கோங்கிறது ஜென்ம ஜென்மாந்திரமா நம்ம சேர்த்து வச்ச புண்ணியங்கள்னால நமக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இத்தனை ஜென்மாக்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன நடக்கிறதுன்னா, நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கோம். எந்த விஷயங்கள், எந்த மாதிரி விஷயங்கள்? முதல்ல இந்த உடம்புக்கு கட்டுப்பட்டிருக்கும். உடம்புக்குள்ளதான் நம்ம ஆத்மா இருக்கு. நம்ம என்னமோ இந்த உடம்பு, ஆஹா நான் செவப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், எனக்கு இவ்வளவு தலைமுடி, கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம பெருமை பீத்திக்கலாம். உம் என்னோட மூக்கு மொழியெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குன்னு பெருமை பீத்திக்கலாம். ஆனா ஆக்சுவலி அதெல்லாம் என்ன? நம்ம நம்ம ஆத்மாவை தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர நம்ம பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஏன்னா நம்ம பாடிங்கிறது நமக்கு நமக்கு ஒரு கேஜ், நம்ம ஆத்மாவுக்கு ஒரு கேஜ். ஆத்மா சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. இட் ஹாஸ் பீன் கேஸ்ட் இன்சைட் அ பாடி. அப்போ இந்த இந்த தேகத்தினால கட்டுப்பட்டிருக்கும், ஆசா பாசங்கள்னால கட்டுப்பட்டிருக்கும், சொந்த பந்தங்கள்னால கட்டுப்பட்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு என்னது? சம்சார பந்தம். இதுதான் இயற்கையின் நியதி. பிறந்தா சம்சார பந்தத்துல, இப்ப நான் சொன்னக்கூடிய எத்தனை விஷயங்களும் சம்சார பந்தம். இந்த சம்சார பந்தத்துக்குள்ள சிக்கிண்டு இதனால நம்ம என்னெல்லாம் காரியங்கள் பண்றோமோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஜென்மாவை எடுத்து, என்ன ஒரு தலைவலியான ப்ராசஸ் பத்தேலா. நம்ம எல்லாம் என்னவோ பெருமையா வந்து பேசிக்கிறோம். நான் வந்து இப்படி பிறந்திருக்கேன், அப்படி பிறந்திருக்கேன், அடுத்த ஜென்மால இன்னும் நன்னா பிறக்கணும், இன்னும் ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல பிறக்கணும், அம்பானி ஃபேமிலியில பிறக்கணும் அப்படிலாம் நினைச்சுக்கிறோம். ஆனா சுத்த பைத்தியக்காரதான். பிறவியே வேண்டாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தாதான் ஏதோ கொஞ்சமாவது நம்ம வந்து எலிவேட் ஆகலாம். ஓகே. அப்போ இது எல்லாமே என்ன நடக்கிறது? இந்த சம்சார பந்தத்துக்குள்ள சிக்கிண்டு நாம பரிதவிச்சுண்டு நடக்கிறோம். ஆனா அம்பாள் என்ன பண்றா? நீ இப்படிலாம் கஷ்டப்படாத, என்ன வந்து மனசார தியானம் பண்ணினாக்க, பரிசுத்தமான பக்திய காமிச்சின்னாக்க, தூய்மையா என்ன பக்தி பண்ணினா உனக்கு மோட்சங்கிற ஒரு கதியை நான் கொடுப்பேன். ஓகே. அப்படின்ட்டு அனுகிரகம் பண்றான். அந்த அனுகிரகம் தான் பக்த அனுகிரகம். ஓகே. அந்த பக்த அனுகிரகத்திலையும் வந்து வெவ்வேறு விதமா அனுகிரகம் பண்றான். ஓகே. வெவ்வேறு விதமான மோட்சங்களை அனுகிரகம் பண்றான். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து நாமாக்களுக்குள்ள போனோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அந்த வெவ்வேறு விதமான மோட்சம் அப்படிங்கறச்சே இந்த சம்சார சாகரத்துல இருந்து விடுபட்டு நம்ம அவகிட்ட போய் நெருங்க போறோம். அப்படி நெருங்கிறது எப்படி நெருங்குறோம் அப்படிங்கிறது ஒரு 4 விதமா சொல்லப்பட்டிருக்கு. 4 விதமான மோட்சமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் வந்து சாலோகம், சாலோக மோட்சம். அதுக்கப்புறமா வந்து சா ஆமா சாலோகம். அதுக்கப்புறமா வந்து சாமீபியம்.
அதுக்கப்புறம் சாரூபியம், அப்புறம் சாயுச்சியம். சோ 4 விதமான மோட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது 4த்தையும் ஆச்சாரியால் வந்து இன்டைரக்டா சௌந்தரலஹரியில சொல்றார், சிவானந்த லஹரியில டைரக்டாவே சொல்றார். இப்ப நீங்க எல்லாம் சிவானந்த லஹரி போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த கிளாஸ் இத பத்தின வியாக்கியானம் வந்து அடுத்த கிளாஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப டைம் ஆயிடுது. சோ அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த 4 விதமான மோட்சத்தையும் அம்பாள் எப்படி ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்றா, பக்தி பண்ணா அனுகிரகம் பண்றா. அந்த பக்தி எப்படி இருக்கணும்? உண்மையான பக்தியா இருக்கணும். சோ பக்தி அப்படின்னாலே உண்மையான பக்தி தான். சோ பக்தியில வந்து ஃபேக்கான பக்திங்கிறதே இருக்கக்கூடாது. இப்ப இருக்கு. உண்மையான பக்திக்கும் ஃபேக்கான பக்திக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பட் ஆக்சுவலி பக்தினாலே ஒரு உன்னதமான விஷயம், அது உண்மையா தான் இருக்கணும், பரிசுத்தமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அன்செட் ரூல். அதை பேஸ் பண்ணி அம்பாள் எப்படி இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்றாங்கிறது தான் இனி அடுத்த சாப்டர், இனிமே வரக்கூடிய நாமா. ஓகேவா? சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம நாமாக்கள் எதுவும் பார்க்கல. பட் ஐ தாட் அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் கான்செப்ட்ஸ் will also be helpful for you to explore more things. அதனால நான் இதெல்லாம் சொன்னேன். சோ அடுத்த வாரம் வந்து நம்ம இந்த 4 விதமான மோட்சம் என்னங்கிறத பார்த்துட்டு நாமாக்களுக்குள்ள போகலாம். ஓகேவா? சோ லெட்ஸ் finish the class. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி.